ஹாய் டெல்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூவோட வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள படம். லாஸ்ட் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆன படம் தான் குமாஸ்தன். அந்த படத்தோட ரிவ்யூ சொல்லலாம் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுமா ஒரு த்ரில்லிங்கா ஒரு இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும். எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமை கொஞ்சம் எதிர்பார்ப்பீங்க. அதுக்காக தான் வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து அடுத்த வாரம் வந்து தமிழ் படம் கங்குவா ரிலீஸ் ஆகுது. சரி, நம்ம படத்துக்குள்ள போலாம். குமாஸ்தன். அதாவது இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 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 லாயருக்கு குமாஸ்தாவா கிளர்க்கா இருக்கிற ஒரு ஆளுங்க அவரை காமிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து ஒரு நல்ல ஒரு கிரிமினல் மைண்டு. எப்படி எல்லாம் எல்லா கேஸையும், அதாவது வந்து ஒரு லாயரோட இவருக்கு வந்து ஒரு பிரெயின் நல்லா வேலை செய்யும். எப்படி எல்லாம் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றாரு இப்படின்னு ஒரு நடக்கிற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவருக்கும் அவங்களோட மிஸ்ஸஸுக்கும் சண்டை நடக்குது, ஒய்ஃபுக்கும். அதுல வந்து அந்த அம்மாவை இவர் அடிச்ச மாதிரி ஒரு சண்டை முட்டி போற மாதிரி காமிக்கிறாங்க. திடீர்னு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வேலை செய்யறப்போ அம்மா வந்து இவங்க எங்கேயோ வெளியே மதுரைக்கு அனுப்பிச்சுட்டுருவாருங்க. யார இந்த அம்மாவை அனுப்பிச்சுட்டுருவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளர்க்கு கதாபாத்திரம் இருக்கு, அதாங்க பள்ளிப்பாடன். அவரோட ஒய்ஃபை அவர் மதுரைக்கு தாட்டி விட்டுறாருங்க. அது தெரியாம இவங்க ஒய்ஃப் இவங்க வந்து செக் பண்ண வராங்க அவங்க வீட்டுல. அந்த அம்மாவோட புகாரின் பேர்ல போலீஸ் வந்து செக் பண்றாங்க, ஊர் மக்கள் வந்து பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அவரோட முதுகுல வந்து சட்டை மேல வந்து ரத்தக்கரை படிஞ்சிருக்குது. அப்ப உடனே நினைச்சுக்கிறாங்க இவர் வந்து இவங்க ஒய்ஃபை தான் கொண்டுட்டாரு அப்படின்னு வந்து மக்களோ போலீஸ்காரங்க எல்லாம் வந்து நினைச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ற சமயத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஊர்ல இருந்து வர்றாங்க, வந்து இறங்குறாங்க. சஸ்பென்ஸ் திடீர்னு ரிவீல் ஆகுதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த தாங்கிக்க முடியாத போலீஸ் அதிகாரி, அவருக்கும் அந்த போலீஸ் அதிகாரிக்கும் ஒரு பள்ளிப்பாடலுக்கும் பழைய ஒரு போட்டி இருந்தனால இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இவரோட கேஸை தோண்டணும்னு நினைச்சு தோன்றாருங்க. ஏதாவது கிடைக்குதா, இவர் வந்து அதாவது லாயரா இருக்கிறப்ப ஏதாவது வந்து லாயருக்கு குமாஸ்தாவா இருக்கிறப்ப ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது நோண்டுறப்ப பாத்தீங்கன்னா அவரை பத்தி சம்பந்தம் 9 பேரோட லிஸ்ட் எடுக்கிறாருங்க. அந்த லிஸ்ட்ல ஒரு 2 பேர் வந்து இவருக்கு யாருக்கு பள்ளிப்பாடலுக்கு வந்து பிரச்சனை இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலை அந்த 2 பேர்த்துல யாராவது தான் கொலை பண்ணாரா இல்ல வேற யாரையாவது கொலை பண்ணாரா அப்படிங்கிறதாங்க படத்தோட கதை. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா உங்களுக்கு பக்கத்துவே வந்து புரியும். படத்தோட ஒவ்வொன்னா ரிவீல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துலயுமே சம்சாரத்துக்கு கொண்டு நினைப்பாங்க, டக்குன்னு பாத்தீங்கன்னா சம்சாரம் வந்து நிற்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பீட்டர்னு ஒருத்தர் இது பண்ணுவாங்க, அவரும் வந்துருவாரு. இன்னொருத்தர் வந்து லாரி டிரைவர் இருப்பாரு, அவரையும் வந்து கொண்டு முடி பிளான் நினைப்பாங்க. ஆனா இதுல யாரையும் கொண்டிருக்க மாட்டாரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பெக்ட் ரிவீல் ஆயிட்டே இருக்கும். நீங்க படத்தோட கிளைமேக்ஸ் பாக்குறப்ப உங்களுக்கே புரியும். அதாவது மலையாள படத்துக்கே உரித்தான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரோட எந்தவித கொஞ்சம் போர்னஸ் லேகும் இல்லாம சில காட்சிகள் வந்து அப்படி தெரியும். ஏன்னா வந்து அதுல ஒரு செகண்ட் ஹாஃப் மேல கொஞ்சம் ஃபேமிலி ஸ்டோரி வரனால லயாக் மாதிரி தெரியும். ஆனா கொண்டு போய் முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அருமையை கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. என்ன இந்த படத்துல எனக்கு லேகிங் தோணுச்சுன்னா போலீஸ் விசாரணை இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம். இவரை பத்தியே இவரோட அதாவது எப்படின்னு உங்களுக்கு திருஷ்யம் பாணியிலேயே இருக்கு. திருஷ்யம் பாணியில ஒரு கொலையை பண்ணிட்டு எப்படி மறைச்சிருப்பாங்க, அதே மாதிரிதான் இந்த படத்தோட கதையும். இந்த படத்தை ஃபுல்லா பாக்குறப்ப நான் புரியும். இந்த படம் வந்து அமேசான் OTT-ல ரிலீஸ் ஆயிருக்கு. வந்து பாக்குறவங்க பாருங்க. நல்ல ஒரு இந்த இது திருஷ்யம் மாதிரி ஒரு மிஸ்டரி த்ரில்லர் தான் மாஸ்டர்.